Taste the Daily. 2019 முதல் இன்று வரை இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் விடுவிக்கப்பட்ட மீனவர்களின் எண்ணிக்கை குறித்து மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், நவம்பர் 22ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி 141 இந்திய மீனவர்கள் இலங்கை காவலில் உள்ளதாகவும், அவர்களில் 45 மீனவர்கள் விசாரணையிலும் 96 பேர் தற்போது தண்டனையை அனுபவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட 351 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்ப உள்ளதாகவும், அதில் 12 இந்திய மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு விரைவில் நாடு திரும்ப உள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் உள்ள இணைப்பு கால்வாய்களை முறையாக தூர்வாரப்படாததால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சத்தில் உள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் அண்ணாநகர் பகுதிக்கு உட்பட்ட கீழ்ப்பாக்கம் கார்டன் குடியிருப்பு பகுதியில் உள்ள கால்வாய்கள் புதர் மண்டியும் குப்பை கழிவுகளால் அடைப்பு ஏற்பட்டு உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கீழ்ப்பாக்கம் மண்டபம் சாலை வழியாக செல்லும் இந்த இணைப்பு கால்வாயை திறனற்ற ஸ்டாலின் அரசு இனியாவது விழித்துக் கொண்டு முறையாக தூர்வார வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். தண்ணி எப்போவுமே தண்ணி மேலே ஏறி வந்தது. மழை பெய்யும் போது தண்ணி மேலே வந்துடும். இவ்வளோ தண்ணி முட்டிகால் தண்ணி வந்துடும். இங்கே இப்போ வண்டி விடுறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும், போக்குவரத்து எல்லாமே கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த காவை கொஞ்சம் சீக்கிரமாக க்ளீன் பண்ணி கொடுத்தனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே இருக்க மக்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை ஓட்டேரியில் உள்ள நல்லான் கால்வாய் முறையாக தூர்வாரப்படாததால் கழிவுநீர் தேங்கி அப்பகுதியினர் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பருவமழை தொடங்கிய நிலையில் இந்த கால்வாய் வெறும் கண் துடைப்பிற்காக மட்டுமே தூர்வாரப்பட்டதாக குற்றம் சாட்டும் மக்கள் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். ஸ்டாலின் கட்சியினர் ஓட்டு கேட்க மட்டும் வந்ததாகவும், அதன் பிறகு எட்டி கூட பார்க்கவில்லை என ஓட்டேரி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் வெங்காயம், தக்காளி மற்றும் முருங்கை உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். கொத்தவாசல் சாவடியில் வெங்காயம் விலை 1 கிலோ 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இதேபோல் முருங்கையின் விலை 1 கிலோ 350 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேலும் தக்காளி விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் பாதிப்பிற்கு ஆளாகி உள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் காய்கறிகளின் விலை இப்படியே உயர்ந்து கொண்டு போனால் எதை வைத்து சமைப்பது என பெண்கள் ஆவேசமாக கேட்கின்றனர். கொத்தல் செடி கடைக்கு வந்துருக்கும், ஏன்னா எல்லாமே விலையாக இருக்குது. 2 முருங்காய் வாங்கினா 250 ரூபாய்ன்றாங்க. அப்போ எல்லாத்தையும் வாங்கினா எப்படி இருக்குது? விலைவாசி ஏறினா எப்படி கோயம் செலவுலாம் ஆகுறது? வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்ன்றாங்க, தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்ன்றாங்க. இது மாதிரிலாம் ஏறி போனால் எப்படி விலைவாசி ஏறும்? ஏழை மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ வரது கம்மியாக இருக்கிறதுனால ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. சீசன் கிடையாது. போன வாரம் 150 ரூபா இருந்துச்சு, இப்போ ஒரு வாரமாக 100 ரூபா ஏறி இருக்குது. கிலோவுக்கு 250 ரூபா, ஃபஸ்ட் குவாலிட்டி 300 ரூபா, 350 ரூபா வரைக்கும் இருக்குது. அவ்வளோ. ஆமாம், வெங்காயம் 70 ரூபா, நாசிக்கு 80 ரூபா. அது இப்போ ஒரு வாரமாகவே ரேட்டு கூட தான்.